ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் லேர்ன் பண்ணின சில்க் த்ரெட் ஆக்சசரிஸ் அதை பற்றின ஒரு கம்பைலேஷன் தான் வந்து பிகினர்ஸ்க்காக பண்ணலான்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னும் அப்டேஷன் வந்து நம்ம இன்னும் நிறைய வந்து அப்டேட் பண்ணலாம். பண்ண நான் ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதை லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக அதை பார்க்குறப்ப, உங்களுக்கு லேர்ன் பண்ணுறப்ப நான் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன் சிலபஸ் மாதிரி எதெல்லாம் இந்த அண்டரில் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் தவிர அப்டேஷன்ஸ் வரதும் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன் ப்ளேலிஸ்ட்டில். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அ பிகினர் உங்கள் கூட சேர்ந்து நானும் இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மோட்டோவே. ஸோ பாருங்கள், இதில் வந்து என்னென்னலாம் நான் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்ட்டு. முதல்ல வந்து நான் அந்த சில்க் த்ரெட்டையே வந்து பேங்கிள்ஸும் ஆக்சசரிஸும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ சில்க் த்ரெட் ஆக்சசரிஸில் முதல்ல நமக்கு வந்து என்னெல்லாம் தேவை 2 இதுவாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதெல்லாம் இது அண்டரில் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இது பண்ணாலும் பேசிக் வந்து நம்ம மெட்டீரியல் நாலேஜ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மெட்டீரியல் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன். சில்க் த்ரெட்ஸ், அதோட மெட்டீரியல்ஸ், அப்புறமா பேங்கிளோட டைப்ஸ், அதோட சைஸஸ், அந்த மெஷர்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்ட்டு. அடுத்தது த்ரெட் ரேப்பிங் எப்படி, பார்ட்டிஷனிங் ஐடியாஸ்னால் வந்து நமக்கு எந்த ஸ்பேஸ் விட்டு நம்ம டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. இதில் வந்து கடா பேங்கிள்ஸ், நேம் பேங்கிள்ஸ், ஃபோட்டோ பேங்கிள்ஸ், லக்ஷ்மி காயின் பேங்கிள்ஸ், 3D அந்த லேயர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாரீ பின்ஸ். சாரீ பின்னில் வந்து சில்க் த்ரெட் ரேப் பண்ணி நான் பண்ணுறது இது. இயரிங்ஸில் வந்து நமக்கு ஜும்காஸ் அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா சில்க் த்ரெட், அது சந்த்பாலி. பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரஃபாக ஒரு ப்ரைடல் அண்ட் செமி ப்ரைடல் பேங்கிள் செட் எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா. ஸோ இதில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. நான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அதை அங்கங்கே நான் கரெக்டாக அதை ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆர்டரு. அதுக்கடுத்ததுக்கு என்ன நான் கேட்டகரி பிரிச்சிருக்கேன்னா குந்தன், பீட்ஸ் அண்ட் அதர் ஆக்சசரிஸ். இதில் பார்த்தீங்கன்னா சாரீ பின்ஸ் வந்து சில்க் த்ரெட் இல்லாமல் எம்டிஎஃப்பும் பின்னும் வச்சு பண்ணுறதை வந்து நான் ஒரு கேட்டகரி அண்டரில் நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ரப்பர் பேண்ட்ஸ். குந்தன் வச்சு நம்ம ரப்பர் பேண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது. சென்டர் கிளிப்ஸ், அலிகேட்டர் அண்ட் டிக்டாக் கிளிப்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஜெட பில்லை, யூபின் பில்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது. அடுத்தது ரிங்ஸ் வந்து பேஸ் வச்சு பண்ணுறது, எம்டிஎஃப், ஓஹெச்பி ஷீட்டு, ஹெட் பேண்ட்ஸ், குழந்தைங்களுக்கான கிட்ஸுக்கான ஹெட் பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரஃபாக ஒரு செயின் இயரிங் செட் எப்படி பண்ணுறது. இது இல்லாமல் ஓஹெச்பி ஷீட்டும் ஃபெல் ஷீட் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது. இதில் லெதரும் இருக்குது. நான் அது வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பனானா கிளிப்ஸ், ப்ளக்கிங் கிளிப்ஸ், மாங் தீக்கா அண்ட் மாட்டல். ஸோ இதெல்லாம் வந்து இது அண்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ட்ரெண்டிங் நமக்கு இன்னும் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்குது. புது விஷயம் வந்துகிட்டே இருக்குது. மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ரஃப்பாக ஒரு சிலபஸ் இது. வர நம்ம வந்து கற்றுக்கிற விஷயத்த ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.